கேஸ் ஸ்டவ்லாம் இஎம்ஐ அது வந்து அவங்க வாங்கும் போதே அது இதே எடுத்துக்கங்க ஒண்ணா பில் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. நான் புது டிவி வாங்கணும் முடிவு பண்ணிட்டாலே பழைய டிவி பிரச்சனையே இருக்கு. ஓப்பனிங்கா நம்ம ஃபர்ஸ்ட் போட வேண்டிய காசே லோனு. ஆமா 1% கூட அந்த கார்டு அமௌண்ட் இல்ல. அப்ப ஆமா சார். வருமானம் எவ்வளவு மாசம் உங்களுக்கு? மாசம் நான் 12,000 வாங்குறேன். எஸ்எஸ் ப்ரொவிஷன்ஸ்லாம் கூட பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் சார். ஓ ஓகே. மளிகை சாமான் துணிமணிகள் இஎம்ஐல. சம்பளம் அப்படின்னு சொன்ன உடனே அதோடு சேர்ந்து சில விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வரும். மளிகை சாமான், வாடகை, கேபிள். மருந்துக்கு 4000 ரூபாய் ஆச்சுடா. சேலத்தவணை 300, பஸ்ஸுக்கு ஆட்டோக்கு 350, அரிசிக்கு 650, நகைக்கடன் வட்டி. பட் ரீசெண்டா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல சம்பளம் அப்படின்னு சொன்ன உடனே அதோட கூட சேர்ந்து வரக்கூடிய இன்னொரு வார்த்தை இஎம்ஐ. முதல்ல என்னோட இஎம்ஐ எல்லாம் சொல்லு, இப்பவே கையோட கையா கட்டிடுவோம். தவணை முறை வாழ்க்கை என்பது சரியா தவறா? ஏன் சரி ஏன் தவறு? ஏய், நம்ம சம்பளமே 80,000 தாண்டி, 16,500 ரூபாய் ஷார்டேஜ். இஎம்ஐ வந்த பிறகு கொஞ்சம் ஒரு மிடில் கிளாஸ் உடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் லக்ஸூரியஸா இருக்கு, ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த இஎம்ஐக்கு பின்னால நிறைய சிக்கல்கள் இருப்பதாக சொல்லப்படுது. 66,500, இது கூட வீட்டு லோன் ஒரு 30,000. கடன் வாங்கி பொருள் நிறைப்பவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. ஃப்ரிட்ஜுக்கு 5,000, டிவிக்கு 6,000, ஏசிக்கு 5,000, பைக்குக்கு 2 மாசம் 8,000, ஸ்கூட்டி எடுத்து கொடுத்தல அதுக்கு 5,000. இதெல்லாம் கடன் வாங்கி பொருள் எல்லாம் வாங்கப்படாது அப்படின்னு சொல்றவங்க. நானும் வேணாம்னு தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம்னு தான் சொன்னேன். யாரு? நான் தான். இஎம்ஐல என்னென்ன பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க வீட்டுல? சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். மேரேஜ் ஆகி 3 months ஆகுது. சோ வீட்டுக்கு தேவையான டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் பெரும்பாலும் கல்யாணத்தை போய் கொடுத்துருப்பாங்களே. பட் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணும்ன்றதுக்காக பண்ணி பெயிண்ட் கலருக்கு மேட்ச் பண்ணி வாங்குறோம். நான் எந்த கலர் Dress போடுறேனோ அந்த கலர் கார்ல போவேன். நாளைக்கு எவ்வளவு இஎம்ஐ வரும்? டிவிக்கும் ஏசிக்கும் அரௌண்ட் 6,000, வாஷிங் மிஷினுக்கும் 5,000, 11,000 ரூபாய். ஃபைன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பக்கத்துல சார் ஃபர்ஸ்ட் மொபைல் வாங்கணும் சார், 2 மொபைல் சார். பிறகு நெக்ஸ்ட் பைக் வாங்கணும் சார். தென் ஏசி அது ஃபினிஷ் ஆன பிறகு இப்போ நான் 49 inches எல்இடி டிவி, ரெஃப்ரிஜரேட்டர், ஹோம் தியேட்டர் சார். அவ்வளவுதானா? அது முடிஞ்ச உடனே வாட் இஸ் தி பிளான்? நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு பை ஒன் கார். கார். ஒரு இஎம்ஐ முடிய போறதுக்குள்ளே ஏன் அடுத்த இஎம்ஐக்கு பிளான் பண்ணிடுறீங்க? இட்ஸ் a ப்ரீ பிளானிங் சார். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. கேஸ் ஸ்டவ்லாம் இஎம்ஐ அது வந்து அவங்க வாங்கும் போதே அது இதே எடுத்துக்கங்க ஒண்ணா பில் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. இதான் உன் பொருள், வீட்டுக்கு போய் பூஜை எல்லாம் பண்ணி பத்திரமா வச்சுக்கோ. எவ்வளவு அந்த கேஸ் ஸ்டவ்? கரெக்டா தெரியும். மறந்துட்டேன். எவ்வளவு இஎம்ஐ கட்டணும்னு ஞாபகம் இருக்கா? லாஸ்டா வந்து தெரியல சார். தெரியல. நெக்ஸ்ட் பிளானிங் வந்து டிவி பிளான் பண்ணிருக்கோம். இருக்கு பட் அத மாத்திட்டு கொஞ்சம் பெருசா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு பார்த்தா எப்படி சார்? ஐயோ நல்லா இருக்குங்க. வெட்டு 1 துண்டு 2 வாங்குங்க சார். இப்ப வீட்ல இருக்க டிவி இருக்கா? இருக்கு. இது பிரச்சனையா அந்த டிவில? ஒரு ஒயிட்ல டாட் மாதிரி தெரியுது. இந்த டிவி தானா ஆனே ஆக மாட்டேங்குது. இருப்பா பாக்குறேன். இல்ல ஆக்சுவலா என்ன, புது டிவி வாங்கணும் முடிவு பண்ணிட்டாலே பழைய டிவி பிரச்சனையே இருக்கு. அம்மா கட்டிங் பிளேயர் இருக்காமா? தேவையான பொருளை இஎம்ஐ வாங்கிடுறோம். வாங்கி முடிச்சுட்டு ஒரு 8 மாசம் 10 மாசம் பொருள் வாங்காம ஃப்ரீயா இருக்க வேண்டியதானே கேக்குறேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. சொல்றேன், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இருக்கலாம் சார் பட் சொறி பிடிச்சவங்க கையும் கார்டு இருக்க கையும் சும்மா இருக்காதுங்க. ஏதாவது ஸ்வைப் பண்ணிட்டே திரியுங்க. நம்ம பண்ணாலும் கூட இருக்கவங்க பண்ணிடுவாங்க சார். இப்போ 2 மொபைல் சார். எனக்கு ஒரு மொபைல், மிஸ்ஸஸ்க்கு ஒரு மொபைல். 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருப்போம். ஆமா ரெண்டு பேருமே. ஏய் நீ ப்ரோ எடுக்க போறியா இல்லனா ப்ரோ மேக்ஸ் எடுக்க போறியா? ப்ரோ மேக்ஸ் தான்டா. ஆமா நீ? நான் ப்ரோ தான்டா. பழைய போன் என்ன பண்ணுவீங்க? பழைய போன் அப்படியே அங்க கடையிலே கொடுத்துட்டு அந்த வர்றத ஃபர்ஸ்ட் லோனுக்கு கடை. கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? நீங்க வாங்குன போன் எவ்வளவு? 24,000 ரூபாய். 24,000 ரூபாய்க்கு வாங்குன போன் 6 மாசம் கழிச்சு திரும்ப கொடுத்துட்டு எவ்வளவு எடுத்துக்கிட்டாங்க? 6,000 ரூபாய்க்கு எடுப்பாங்க சார். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அது போக 1 லட்சம் ரூபாய் லோன் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் 1.5 lakhs. எதுக்கு வாங்குனீங்க? அது என்ன 1 லட்சம் ரூபாய் வாங்கி காருக்கு வாங்கியிருக்கேன் சார். கார் வாங்கி. எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? நம்ம ஃபர்ஸ்ட் டியூக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் வாங்கி அப்படியே கொடுத்தாச்சு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அதாவது ஓப்பனிங்கா நம்ம ஃபர்ஸ்ட் போட வேண்டிய காசே லோன். ஆமா லோன். அடடா அட்வான்ஸ் புக்கிங்ல பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. அதுக்கு அப்புறம் மாசம் மாசம் இஎம்ஐ. மாசம் இஎம்ஐ. சபாஷ். எப்படி 1% கூட அந்த கார்டு அமௌண்ட் இல்ல. அப்ப ஆமா சார். அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம் சார். இதுக்கு எவ்வளவு மாசம் இஎம்ஐ? காருக்கு மாசம் 17,000 ரூபாய் கட்டுறோம் சார். ஓகே. 17 9 26. ஆமா. வருமானம் எவ்வளவு மாசம் உங்களுக்கு? மாசம் நான் 12,000 ரூபாய் வாங்குறேன் சார்.
மிஸ்ஸஸ் 40,000 ரூபா வாங்குறாங்க சார். இல்ல அப்படி பார்த்தாலுமே இஎம்ஐ தான் எகுருது. ஐ டோன்ட் கேர். இதனால யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவருக்கு கொடுத்துட்டு கடன் அடைச்சிட வேண்டியதான். இல்ல நீங்க ஜோக்கா பேசுறீங்களா? இல்ல யூஸ் பண்றதுதான் சார். இல்ல கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். சம்பாரிச்சு சேர்த்து வைக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. வாழ்ந்துட்டு போயிருவோம். பசிக்க சாப்பிடணும், தெளிய குடிக்கணும், விடிய விடிய ஆடணும், சாகிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். இப்படிமா இருக்காங்க. அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப், ரிட்டையர்ட் டீச்சர். அவங்க நிறைய சேர்த்து வச்சுட்டு அப்பா எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அப்ப அதை அவங்க அனுபவிக்காமலே இறந்து போயிட்டாங்க. அதுக்கு நம்ம அனுபவிக்கணும். ஜாலியா இருக்கலாம்ல. பின்ன இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? வாவ் இவ்வளவு பெரிய முட்டை. ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. உங்க அம்மா அப்பா அனுபவிக்காம அட்ஜஸ்ட் பண்ணி இறுக்கி பிடிச்சதுனால நீங்க என்ஜாய் பண்றீங்க. ஆமா. இப்போ உங்களுக்கு ஒரு புள்ள இருக்கு, அது என்ன பண்ணுன்னு கேக்குறேன். நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். அத நாங்க நல்லா படிக்க வச்சிருவோம் சார். அவங்க படிச்சு முன்னேறி அவங்களா எல்லாமே சேர்த்துக்கணும். ஏன் நீங்க மட்டும் தான் அனுபவிக்கணும், நாங்கெல்லாம் அனுபவிக்க கூடாது? உங்க அப்பா அம்மா சொத்து சேர்க்காம போயிருந்தா உங்களுக்கு அதனாலதான் அந்த கஷ்டம் அவங்க பட்டதுனாலதான் நான் இப்படி குழந்தை கஷ்டப்படக்கூடாது. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. 2 பேரும் கஷ்டப்பட்டுருக்கான். ஒண்ணு உங்க அம்மா அப்பா, அடுத்து உங்க குழந்தை. நடுவுல நீங்க மட்டும் நல்லா தெளிவா இருந்திருக்கீங்க. ஆமா. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஆமா ஆமா சார். ஆமா சார், பெருமை சார். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஃபர்ஸ்ட் பைக் வாங்கணும் சார். அடுத்து டிவி வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வீடு வாங்கணும், வாஷிங் மிஷின் வாங்கணும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கார் வாங்கணும், இன்னொரு கார் வாங்கணும், ஒரு கார் வாங்கியிருக்கோம். 1997லயே 3 அம்பாசிடர் கார் வச்சிருந்தாரு. 3 கார்? ஆமா. எத்தனை பேர் வீட்ல? 4 பேர். விளங்கும்டா. அப்புறம் Dresses, provisions-லாம் கூட பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் சார். ஓ ஓகே. மளிகை சாமான், துணிமணிகள் இஎம்ஐல வாங்குறீங்க. மளிகை சாமான்லாம் இஎம்ஐ போட்டு கட்டாலும் நல்ல குரூமா விளக்குறதுக்காக. வேற இது மாதிரி நான் சின்ன பொருள் கூட ப்ளூடூத் ஹெட்ஃபோன் சார். ஓ முகரக்கட்டைக்கு 2500 ரூபாய்க்கு ஹெட்போன், அதுவும் இஎம்ஐ தானே. 100 ரூபாய் மாசம் 100 ரூபாய் கட்டணும். நாங்க 200 per month without any proof ன்னு சொன்னாங்க. ஒரு தேவையான பொருளை இஎம்ஐ போட்டு வாங்கினா பரவாயில்ல. 100 ரூபாய் ஒரு இஎம்ஐ கட்டி பொருளை வாங்குறியே, நீ ஏன்டா இருக்க? நீ ஒரு நாள் திடீர்னு வரக்கூடிய ஒரு காசு தான் 2000 ரூபாய். கண்டிப்பா சார். டக்குன்னு வாங்குற ஒரு பொருள் தான். அத போய் ஏன் இஎம்ஐல வாங்குறீங்கன்னு கேக்குறேன் மேடம். 2500 ஹெட்செட் 100 ரூபாய் இஎம்ஐ போடுறாங்க மேடம். இல்ல சார், அந்த டைம்ல அந்த ஆஃபர் கிடைச்சது. 3000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் சார். இது 2000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன். என்னங்க அது? அடுத்த இடத்துக்கு போய் என்ன சேர்த்துக்கணும் அப்படிங்கறது தாங்க முக்கியமா இருக்கே தவிர்த்து நான் எவ்வளவு பணம் இங்க இழக்கிறேன் அப்படிங்கறது அங்க முக்கியமா படலன்னு சொல்ல. எல்லாம் வேஸ்ட், டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், எனிதிங் எவ்ரிதிங் வேஸ்ட். நீங்க எதை பத்தியுமே கவலைப்படல. நான் ஒரு மிடில் கிளாஸ், நான் வேற வழி இல்ல நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல. 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 3000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் உங்களுக்கு தரும். நீ அது போற அப்ப 500 ரூபாய்க்கு என்ன கிடையாது? போ கட்சி இருக்கு, அந்த டெடி பேர் இருக்கு, தொப்பி இருக்கு பாருங்க. தொப்பி வந்திருக்கு. பில்ல 8500 ரூபாய் வருது சார். 8500 ரூபாயா? ஆமாங்க சார். அப்ப நீங்க காலம் முழுக்க நஷ்டம் தான் படுவீங்க. நீங்க கடைசி வரைக்கும் மிடில் கிளாஸ் தான் இருக்க முடியும். பண்ணிக்கலாம். இவன் பேச்ச கேட்காத உன்னை ஏமாத்துறான். என்னது ஏமாத்துறான்? எதுவுமே இஎம்ஐல நாங்க வாங்குனது கிடையாது. அவங்கள்ட்ட காசு இருக்கு, நீங்க வாங்கிக்கிறீங்க. காசு இல்லப்பா, காசு இல்லாம நாங்க காசு இல்லாம இல்ல சார். ஃப்ளோர் பண்ணனும். வர மாட்டேங்க. வந்த காசை புடிங்கிட்டு போறதா குடும்பமே ரெடியா இருக்காங்களே. ஐயோ நான் எப்படி சேவிங்ஸ் பண்றதுன்னு தெரியலையே. ஒரு வருஷம் நாங்க ஆர்டி போட்டோம் சார். இப்ப கூட ஆர்டி போட்டுட்டு இருக்கேன். ஒரு மெத்த வந்தது எனக்கு 32,000 ரூபாய். இப்ப போய் வாங்க போறேன் நான் ஒரு மெத்த. இந்த சேவிங்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நான் அன்னைக்கு பண்ணாம விட்டுருந்தேன்னா இந்த பரதேசி நாயகம் டிவி பாத்துக்கிட்டு பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் நானும் பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன். பட் சேவிங்ன்றது கட்டாயத்து பேர்ல பண்ண முடியலன்னும் போது நாங்க கட்டாயத்தின் பேர்ல இஎம்ஐ கட்டிட்டு போறோம். பணம் இருக்குன்னு அவசியம் இல்ல, கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் மாசம் வந்து அந்த காசை கட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் திட்டமே உங்களுக்கு சேமிப்பா தான் இருக்கணும். அட்வைஸ் பண்றதே ஒரு அடிக்ஷன் தானே. எவனா பார்த்தாலும் போய் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கல. இப்போ ரிச்சா இருக்கிறவங்களும் வேலைக்கு போறாங்க, மிடில் கிளாஸும் வேலைக்கு போறாங்க. ஓகேவா? எதுக்கு வேலைக்கு போறோம்? நான் ஏன் வேலைக்கு போகணும்? நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? அந்த டைம் நான் ஆசைப்படும் போது ஒரு விஷயத்தை என்னால வாங்க முடியலன்னா அந்த சம்பளம் எதுக்குன்னு நான் கேக்குறேன். எதுக்கு இதெல்லாம்? ஒரு மாசம் நீங்க கடன் இல்லாத படுத்து தூங்கி பாருங்க, அதுதான் வாழ்க்கை. என்னப்பா ஜாலியா இருக்க. நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஒரு வாஷிங் மிஷின் என்ன விலை சார்? 20 மேல எவ்வளவு வேணா. இல்ல எனக்கு புரியல, உங்களுக்கு வாஷிங் மிஷின் விலையே சரியா தெரியல. இல்ல தெரியல, சீரியஸ். எனக்கு எப்பறம் தெரியும்? தெரியாதா? என்னடா தெரியாதுங்கற? பொருளை காசு கொடுத்து வாங்குறப்ப விலை தெரியும். இங்க வாங்கி இருக்கீங்களே ஒழிய யாருக்கு விலையே தெரியலடா. ஏன்டா அப்படி இருக்கீங்க? மாசம் இஎம்ஐ கொடுக்கிறதுக்கு பதிலா சேர்த்து வாங்கினா தான் என்ன?
நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா, ஆனா அதுக்கு சேர்த்து வைக்கிறதுன்றது என்ன சார் பிரச்சனையே அங்க? அதுதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? நாங்க ஒரு 2000 ரூபாய் எடுத்து வைப்போம், அதுக்குள்ள வேற செலவு வருதே சார். அதானே சார் மிடில் கிளாஸ். லிஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன், கரெக்டா இத போடிதான் நம்ம லிஸ்ட் படியே போயிருவோங்க. ஏங்க இங்க பாருங்க, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீயா. ஒண்ணு வேணா ஒண்ணு ஃப்ரீயா? ஒண்ணு வேணா ஒண்ணு ஃப்ரீ. தமிழர்கள் கிட்ட இருக்கிற இவ்வளவு பணம் வந்து வெறும் இந்த பொருட்களுக்காகவே வந்து வீணடிக்கப்படணுமா? இப்படி தேவையில்லாத பொருளா வாங்காதீங்களா, ஏன்டா அப்படி பண்றீங்க? இஎம்ஐல உங்களால நகை வாங்க முடியுமா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. கோல்டு ரொம்ப ஒன்று அத்தியாவசியம் இல்லை, ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல் மாதிரி இருக்கு. பாத்தீங்களா, நீங்க ஏசி அத்தியாவசியம், ஏசியை கண்டிப்பா வாங்கி தான் ஆகணும் வீட்டுக்கு. தேவைதான். தெரியுதா எப்படி உங்கள்ட்ட விக்கிறாங்கன்னு? பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? வசதியான 10% வாங்குறாங்கல்ல, அவங்க வாங்குறதை விட நீங்க தான் அதிகமா வாங்குறீங்கிறதா இங்க பிரச்சனையே. மிக 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 அதிகம். அந்த 4 உருப்படி எந்திரே. அப்ரிஷியேட் ஆகிற பொருளை ஒரு நிறுவனம் உங்களிடம் இஎம்ஐயில் கொடுப்பதில்லை. அப்ரிஷியேட் ஆகிற பொருளை, டெப்ரிசியேஷன் இருக்கிற பொருளை மட்டும்தான் நிறுவனம் உங்களிடம் இஎம்ஐயில் கொடுக்கிறது. டெப்ரிசியேஷன் இருக்கிற பொருளை அப்படியே எடுத்துக்கோ எடுத்துக்கோ. இங்க வந்து தனிநபர் கடன் வாங்குகிறார், எனக்காக நான் கடன் கேட்டு வந்தா கடன் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க. நிறுவனம் கடன் வாங்குது. கடன் வாங்குறது என்ன லேசுப்பட்ட காரியமா? கடன் வாங்குறதுல எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா? ஒரு மாநிலம் வாங்குகிறது, நாடு வாங்குது. உலக வங்கியில இந்தியாவுக்கு எத்தனை கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு தெரியுமா? இது உலகமே கடன் வாங்குது. அட பாவிகளா, உலகமே கடன்ல தான் சுத்துது. நான் வாங்கினா மட்டும் கடன்காரன்றானுங்க. பாத்தீங்கன்னா ஒரு 40,000 ரூபா இருக்கும். 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. 1 லட்சம் கடன் இருக்கு, அதை மாசம் நான் தான் கட்டிட்டு இருக்கேன். இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கடன் எவ்வளவு? இந்த வீடியோ கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.